ஏம்மா அழற? பயப்படாது. அத்தனை பேருமே உனக்கு விரோதமா போனாலும் ஆயுள் புறாவும் உன்னை காப்பாத்தி நல்லபடியா நான் வாழ வைக்கிறேன். உங்க அப்பனுக்காக நான் இதை கூட செய்யறேன்னா என்னை விட மோசமானவன் எவனுமே இருக்க முடியாது. என் வீட்டுல வந்து தங்கி வாமா. எவனுமே அங்க வர முடியாது. வா. எங்க போச்சு? என்ன ஆச்சு? என்ன எல்லாம் பேசாம இருக்கு? போய் கேளுங்க சொல்றேன். பதஷ்டப்படாத. எல்லாரும் எல்லா இடத்துலயும் கேட்டியாச்சு. கலாவை காணும். ஐயோ வாங்க அண்ணே. யாரோ புதுசா ஒரு ஆள் வந்தாரு. புதுசாவா? முன்னொரு ஆள் வந்தாரு. நீ கூட வக்கீல்னு சொன்னீங்க. அந்த ஆளு தான் கலாவோட பேசிட்டு இருந்தாரு. தண்டபாணி, உன்னை நான் எப்ப வர சொன்னேன்? நீ எப்ப வந்திருக்க? டயத்துக்கு வந்திருப்பேன். ஆனா இடையில இன்னொரு அவசர வேலை வந்துருச்சு. உனக்கு வர்ற அவசர வேலை மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராது. போ. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. தண்டபாணி, நான் சொல்றத கேள். நான் ஒரு வக்கீல். வெற்றி தோல்வியை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். ஆனா நான் செய்ய வேண்டியதை சரியா செய்வேன். பயப்படாம போ. நானும் அப்படித்தான். ஒரு காரியத்துல இறங்கினா என்ன ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் பார்க்காம விட மாட்டேன். ஆமா. சரி, போயிட்டு வர்றேன். நான் இப்ப வெளியே போறேன். ராத்திரி நேரம் கழிச்சு தான் வருவேன். நான் வரலங்கிறதுக்காக நீ காத்திருக்க வேண்டாம். சாப்பிட்டு படுத்துரு. நான் வந்தா கதவை தட்டுறேன். சரி மாமா.
அம்மா இங்க யாராவது தடை வந்தானா? நான் தான் வந்திருக்கேன். ஓ வணக்கம். வணக்கம். வேற யாராவது வந்தாங்களா? யாரும் இல்லையாப்பா? ஜீவா, நீ கொஞ்சம் இருங்க நான் வரேன். கருப்பாவது தடை உள்ள வந்தானா? எங்கயா? யாரும் வரலையா? வரலையா? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, கதவை தாழ் போட்டுக்க. என்ன தம்பி? ஒண்ணும் இல்லம்மா. ஓ வணக்கம். எப்போ வந்தீங்க? நீ தள்ளி விட்டுட்டு ஓடுனீங்க, அதுக்கு முன்ன ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மன்னிச்சிருங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஆமா, நீயே என்னமோ மறந்துக்கிற. யார விரட்டிட்டு ஓடியாந்த? அதாவது ஒரு கொலைகார. தம்பி நீ வா, வா. ஊருக்கு போயிடும் பேசாம. நீ பார்த்து இல்ல உட்காரு. எதுக்கு வந்திருக்கீங்க? ஜீவா, நீ என் கலாவும் சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வந்துட்டீங்களே, இது உனக்கு நியாயமா இருக்குதா? நீ எவ்வளவு நல்ல புள்ளப்பா. நீ அங்க இருந்து வந்த பிறகு சர்க்கஸ் கொட்டாயில கூட்டமா இருக்குது, எல்லாம் நம்ம கூட்டம் தான் இருக்குது. நீ புறப்பட்டு வா தம்பி. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இந்த பாரு, என் கஷ்டத்தை கொஞ்சம் தீரு, கவலைய பாரு. இங்க பெரிய ஆபத்தான சூழ்நிலைங்க, உங்களுக்கு தெரியாது. நீ வரமாட்டியா? என்னால வர முடியலீங்க, நான் என்ன செய்யணும்? நீ வரமாட்டான். நீ இங்கே இரு. வராதப்பா. அங்க பட்டியா கிடக்கிறான் பாரு, அத்தனை வயலையும் தூக்கி பட்டியா கிடக்கிற மிருகத்துக்கிட்ட போடுறேன். நானும் ஏதாவது ஒரு கைட்டு சிங்கத்துக்கிட்ட போய் படுத்துக்கிறேன். அது என்ன தின்னாலும் திங்கிட்டோம், இல்ல துப்புனாலும் துப்பிட்டோம். நீ விட்டு. சார் சார் சார், நான் சொல்றேன் கேளு. வேணாம் தம்பி. பொறுமையாக நான் சொல்றேன் கேளுங்க. வணக்கம், வணக்கம். எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் குழம்பி போயிருக்கேன் சார். நான் உன்னை விட குழம்பி போயிருக்கேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. ஒரு நாளைக்கு 150 பேர் சாப்பிடணுமே, எப்படி சாப்பிட முடியும்? நான் வரப்பா. சார் சரி, நீங்க இப்ப புறப்பட்டு போங்க. நாளைக்கு நானும் கலாபம் வந்து சாப்பிடுறேன். நிஜமாவா தம்பி? உண்மையா? நிஜமா வர்றியா? உண்மையா? இந்த பாரு, ஜீவா கலா 2 பேரும் வரதா நான் விளம்பரப்படுத்தி விடுவேன். அம்மா நீங்க சாட்சி. நீ வரலன்னா அங்க டெண்ட கிழிக்க மாட்டான். என் உடம்ப கிழிச்சு உள்ள எத்தனை எறும்பு இருக்குன்னு எண்ணி பாத்துருவான். புரியுதா? நான் கண்டிப்பா வர்றேங்க, நீங்க தைரியமா போங்க. அம்மா அனுப்பி வைக்கிறேன், நீங்க போ. முன்னேறத்துல சொல்லி அனுப்புங்க அம்மா. தம்பி நான் வரேன் தம்பி. வர்றப்பா. தைரியமா போங்க. ஜீவா, ஆளை பிடிச்சிட்டியா? எங்க பாவேன்? என்ன நீ பாக்குறத பார்த்தா எம்எல்ஏ சந்தேகப்படுறாப்புல இருக்க. பாத்தீங்களா, அந்த சந்தேகம் உங்களுக்கே வந்துருச்சு. ஜீவா, வக்கீல் சார், அந்த கொலைகாரன் எப்படி வந்தான்? கலா இங்க இருக்கிறவங்க அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? உண்மையை சொல்லுங்க. ஜீவா, என்ன படி சொன்னா அது கடவுளுக்கே இருக்காது. அவன் ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்துட்டு போனான். அப்போ ஒருவேளை அவன் கலாவை பார்த்திருப்பானா என்னமோ. சரி இருக்கட்டும், நான் கலா அழைச்சிட்டு போறேன். கலா, கலா எங்க கலா? கலா இங்கதான் மயக்கமா கிடந்தது. டாக்டருக்கு போன் செய்ய ரூமுக்கு போனேன். திரும்பி வந்து பார்க்கும்போது கலாவை காணோம். கலாவை காணோம். இதெல்லாம் அதிசயமா இல்ல வக்கீல் சார்? இதையும் நான் நம்பணும் இல்லையா? ஜீவா, கலா இங்கதானே மயக்கமா படுத்திருந்தது. ஹோட்டல் சீன்ல ஜீவா, என்ன ரப்பர், ஏன் இங்க வந்த? உன்னை சரி வீட்டுக்கு போனேன். அம்மா வந்து இங்க இருக்கிறதா சொன்னாங்க. என்ன விஷயம்? என் முதலாளி வந்து விளம்பரம் எல்லாம் பண்ணி தரான். கலாவையும் உன்னையும் கையோடு கூட்ட வர சொன்னாங்க. கலா இங்க. அவன் காதல் கட்டு வலிக்காது, அவுக்கவும் முடியாது. பாத்துக்க, உன் ஜீவா சிங்கமா இருக்கலாம் தங்கச்சி, ஆனா நாங்க நரி, வெற்றி நரிக்குத்தான். ஹலோ, ஆமா கபாலி தான் பேசுறேன். யாரு நீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா 5 லட்சம் வேணும். சரி, கண்டிப்பா அப்படியே நடக்கும். கலாவை தானே, நீங்க சந்தேகமே படாதீங்க. சத்தியமா சொல்றேன், உயிரோட உங்ககிட்ட ஒப்படைக்க. சரி சரி, நாங்க வரக்கூடாது.
நீங்க இந்த ட்ரீம் லேண்ட் ஹோட்டலுக்கு வாங்க. உணவுக்கு வேணாம், நான் உங்களுக்காக டைனிங் ஹால காத்துக்கிட்டு இருக்கேன். ரொக்க 5 லட்சம் என் கையில, கலா உயிரோட உங்க கையில. ஓகே ஓகே, தேங்க்யூ. கபாலே, பிளான் சக்சஸ் தானே? 5 lakhs, வெரி குட். அடுத்த வேலை புறப்படுறேன். சரசாத அவ காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஜாலியா பார்த்து கவலைப்படாத. இடியே விழுந்தாலும் அசைய மாட்டேன். கைவிடு. கூல் ட்ரிங்க்ஸ் யாரு கேட்டது இப்போ? எங்க போற? மாடத்துக்கு ஒரு கப்பு எங்களுக்கு கொடுக்க தெரியாதா? கொண்டாங்க. நீ மறைட்டாயா மிருக மாதிரி காலை ஒழித்து விட்டியா? உன் உடம்பையே ஒட்டிப்பேன். காலை வாங்கி விடியா? பிறகு எதுக்காக நீ அடிச்சு என்ன அடிக்கிறது? வலிக்குது. இந்த பாரு, உன்னை சுப்பகிட்ட சொல்லி உன்னை உதைக்க சொல்ல சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க. என்ன நீ கட்டில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிற? வெளியில போறியா இல்லையா? இல்ல, எனக்கு கட்ட கோவம் வரும். கெட்ட கோவம் வருமா? ஆமா. ஏண்டா கபாலி கூப்பிடாதீங்க சொல்லுவேன். ஓடி போயிடல. ஓட காலை வர பாக்குறியா? அவரா போட்ட இந்த கை போராது போத கட்டு. இத்தனை நாள் என்ன கொலை செய்ய தூண்டிக்கிட்டு இருந்தவங்களை கண்டுபிடிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற நீ? டைனிங் ஹால்ல போய் காத்துக்கிட்டு இருந்தா அவங்களை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி முடியும்? இப்போதான் கபாலிக்கு போன் செய்தாங்க. 5 லட்சம் ரூபாயோட அவங்க வர்றாங்களாம். அதை வாங்கிட்டு கபாலி என்ன அவர்கிட்ட ஒப்படைக்க போறாராம். வெரி குட், நல்ல சான்ஸ் தான். கமா என்னை புடிச்சு கொடுக்கறதுக்கு இவருக்கு இவ்வளவு சன்மானமா? ஆமா. 5 லட்சமா? ஆமா. அப்போ போன்ல கபாலியோட பேசுனது நீங்க தானா? ஆமா. என்னமா அது? கபாலி எப்பேற்பட்டவன் உங்களுக்கு தெரியுமா? ஜீவா, இந்த அனாவசிய பேச்சு. என்ன பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நான் மருமக, அவங்க மாமியார். குறுக்க உனக்கு என்ன வேலை? கரெக்ட். குறுக்க நமக்கு என்ன வேலை? அவர் அடிக்க வேண்டிய கொள்ளி அடிச்சிட்டு போக வேண்டியதானே? ரபர் இழுத்தன்னா ரிவர்ஸ் தலைவரம் கொடுத்தா ரபர். நீ சொன்னா விட்டுறேன், பாவம் போட்டு. அம்மா, முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஆளுக்கு எதுக்கு 5 லட்சம்? தர்மமா லஞ்சமா? லஞ்சம். அதுவும் என் பணம். என்னையே பழிவாங்க. இவருக்கு பரிசு. அவசரப்படாத. இவங்க தப்பு செய்யக்கூடியவங்கன்னு எனக்கு படல. உங்க அப்பா இவங்களை பத்தி நல்ல விதமா சொன்னதை என்னால் நம்பாம இருக்க முடியல. அம்மா, உங்களை நான் நம்புறேன். தயவு செய்து எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. கெட்ட உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்கன்ற நம்பிக்கையில தான் நான் பல பேருடைய பழிச்சொல்லுக்கும் ஆளாகாம இன்னும் உயிரோட இருந்துகிட்டு இருக்கேன். அழாம சொல்லணுமா? என் 2 பெண்களை காப்பாற்றவும், அவங்களை நல்லபடியா வாழ வைக்கவும், என்ன போல அவல உரைத்து வரக்கூடாத இந்த இடத்துக்கும் நான் துணிஞ்சு வந்து கலாவையும் சரசாவையும் காப்பாத்தவா? ஆமா. இவரு கலா மேல ஆசைப்பட்டு உங்களுக்கும் சரசாவுக்கும் செய்த கொடுமையெல்லாம் சரசா வந்து எங்கிட்ட நேர்ல சொல்லி அழுதான். என்ன? சரசா உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்தாளா? ஆமா. தன் புருஷன் திரும்பவும் தன்னோடு வாழறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சரசா என்கிட்ட சொன்னான். என்ன வழி? சரசாவுக்காக நான் 5 லட்சத்தை கபாலியிடம் கொடுக்க வேண்டியது. கபாலி அதை வச்சுக்கிட்டு புதுசா ஒரு சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பிக்க வேண்டியது. கலா ஆசையை மறந்துட்டு கலாவை உயிரோடு எங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது. ஓஹோ,
சரசா சொன்ன பிளானா இது? சும்மா சொல்லல, கதறி கதறி அழுதா. நான் எப்படி இந்த சொத்துல முதல் உரிமை அவளுக்கு தானே. 5 லட்சம் இல்ல 10 லட்சம் தரேன்னு சொன்னேன். அதை கேட்டு அவ ஆனந்த கண்ணீரோட ஓடினான். அப்புறம் தான் இவருக்கு போன்ல சொன்னீங்களா? சொன்னேன், இவரும் சம்மதிச்சார். இவர் வீட்டுக்கு வரல, என்ன இங்க வர சொன்னார். பெரிய மகளுக்கு புது வாழ்வு தந்து சின்ன மகளை அழைச்சிட்டு போகலாங்கிற ஆசையினாலதான் நான் பணத்தோட இங்க வந்தேன். போதுமா? இத்தனை நாள் விஷயம் புரியாம தாண்டி குதிச்சிங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? பணம் சித்தி, கொடுக்காதீங்க. அக்கா, 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 சித்தி, என்ன செய்த? யார் செய்த வேலை இது? அவர்தான் கலா. சித்தி, அவர்கிட்ட பணம் கொடுக்காதீங்க, அவர் திருந்தவே மாட்டார். என்னம்மா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பணம் வருதுன்னு தெரிஞ்சதும் என்ன தேடி வந்தார். அன்பு காட்டி ஆசை மொழி பேசி என்ன கட்டி அணைக்கிற மாதிரி கட்டியால வைத்து குத்திட்டார். அக்கா, அக்கா. சித்தி, கலாவும் பணமும் அவருக்கு பரிசுன்னு ஓடிட்டாரு. நம்பி அவங்களை குடலுக்கு நயம் வச்சேன். எங்க இப்போ ஓடிட்டான் பாத்தியா? ஜீவா, நரகம் இல்லைன்னு சொல்லுவியே, கடவுள்கிட்ட சொல்லி இவனுக்காக ஸ்பெஷலா ஒரு நரகத்தை